ஹாய் ஹலோ லொலி பீப்புள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மிஸ்டர் எக்ஸ் படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். ஆர்யா, சரத்குமார், கௌதம் ராம், கார்த்திக், ரைசா, மஞ்சு வாரியர், அப்புறமா லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்குது. அவ்வளோ பேர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை வந்து மனு ஆனந்த் அப்படின்றவர் வந்து இயக்கியிருக்கிறார். ஏற்கனவே வந்து நம்ம விஷ்ணு விஷாலை வச்சு எஃப்ஐஆர்னு ஒரு படம் எடுத்தார் இல்லையா, அவர் தான் இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு. எப்படி இருக்குது இந்த படம் அப்படின்றத நம்ம வந்து சொல்லிடுவோம். ஆக்சுவலாக படம் வந்து 2 மணி நேரம் 33 நிமிஷம் 25 செகண்ட் நினைக்கிறேன். ஆனால் படம் பார்க்குறப்ப நமக்கு எந்த மாதிரியான ஃபீல் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னால், போகுது போய்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் கண்டிப்பாக கொடுத்துச்சு. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இன்னும் கொஞ்சம் சீன்ஸை தூக்கியிருக்கலாமோ அல்லது சில ஃபைட் சீக்வன்ஸ் வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் எனக்கு வந்துச்சு. ஆக்சுவலாக கதை அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா, எப்போவோ நம்ம நார்த் இந்தியாவில், அதுவும் குறிப்பாக ஹிமாலயாஸில் வந்து ஒரு யுரேனியம் இதை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா அது எங்கெல்லாம் கை மாறி எங்கெங்கெல்லாம் போய் அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட ட்விஸ்ட்டு டேனு, அப்புறமா இந்திய அரசாங்கம், அப்புறமா ஏஜென்ட்டு, அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை உள்ளே கொண்டு வந்து கடைசியாக வந்து இது இப்படி தான் நடந்துச்சு, இந்த இது நடக்கிறதுக்கு இவர் தான் காரணம் அப்படின்ற மாதிரி வழக்கமாகவே நம்ம தமிழ் சினிமாவில் டெம்ப்ளேட்டாக சில ஸ்பை த்ரில்லர் அப்படின்னு சொன்னால் சில விஷயங்கள் வச்சுருப்பாங்க இல்லையா, அதை வந்து எம்மி பெசகாமல் நம்ம தமிழ் சினிமாவோட கிளீஷேக்களோடு கொடுத்துருக்க படம் தான் இந்த மிஸ்டர் எக்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நமக்கு வந்து ஓகேப்பா அப்படின்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், படத்தில் ஒவ்வொருத்தருடைய கேரக்டர் இன்ட்ரோ, அதுக்கப்புறமா இவங்க இந்த படத்துடைய கதைக்கு என்ன சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த விஷயங்கள் அப்படி அங்கே இங்கே அப்படின்னு சொல்லி ட்ராவல் ஆகிறது வந்து ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஹாஃபில் நிறைய முடிச்சுகள் போட்டுகிட்டே இருந்தாங்க. அந்த முடிச்சு எல்லாத்தையும் அவுக்கிற மாதிரியான சீக்வன்ஸ் வந்து பயங்கரமாக வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, அங்கே தான் கொஞ்சம் நமக்கு வந்து ஏமாற்றம் மிஞ்சுற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. இன்னும் ஸ்ட்ராங்காக பஞ்சிங்காக கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துச்சு. ஓவராலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழப்பமுள்ள ஒரு ஸ்க்ரீன் ப்ளே. உங்களுக்கு குழப்பதில்லை, எனக்கும் அப்படி தாங்க இருந்துச்சு. படம் பார்க்குறப்ப என்னடா சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. கிளைமேக்ஸில் அந்த ட்விஸ்ட் ரிவீல் ஆகிற வரைக்கும், அந்த ட்விஸ்ட்டுமே வந்து ஆகாவோகோ ரிவீலா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் என்னடா இது சின்ன புலத்தனமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் மேபி இந்த ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் அந்த படங்களோட ரசிகர்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்து அடடா அப்படின்ற ஒரு ஃபீல் கண்டிப்பாக கொடுக்கத்தான் செய்யும். ரைட்டு, படத்தில் நடிச்சிருக்கிறவங்கள பற்றி பேசுவோம். என்ன தான் ஸ்கிரிப்டில் கொஞ்சம் சர்க்கிள்கள் அங்கங்கே இருந்தால் கூட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஓவராலாக பின்னி பெடலுக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மஞ்சு வாரியர் அவர்களை தான் நான் சொல்லுவேன். அது ஆக்ஷனாக இருந்தாலும் சரி, பயங்கர போல்டான ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, சூப்பராக அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் மேடம். தொடர்ந்து ஆனால் இந்த மாதிரியான படங்களே தமிழில் பண்ணுறது கொஞ்சம் சலிப்பாக இருக்குது அப்படின்ற ஃபீல் வரத்தான் செய்யுது. அப்புறமா நம்ம ஆர்யா மேட்சோ மேன், அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சார் சட்டையை கழட்டி நீங்கள் நிற்கணும் அப்படின்னா பக்காவாக அதுக்கு வந்து சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு ஆள். மேன் ஆஃப் டெடிகேஷன், அதுலேயும் மாற்றுக்கிறது கிடையாது. ஏன் அவரோட டேலண்ட்டை வந்து ரொம்ப சுமாராக நம்மளுடைய டைரக்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது மட்டும்தான் எனக்கு வருத்தமாக இருக்கும். பெரிய லெவலில் பெரிய ஹீரோ வர வேண்டிய ஒரு ஆள் வந்து இன்னுமே ஒரு அண்டர்ரேட்டட் லிஸ்ட்லேயே இருக்கார் அப்படின்றதுக்கு வந்து இந்த படமும் ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். அப்புறமா அன்எக்ஸ்பெக்டட் ஒரு ஸ்டஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌதம் ராம், கார்த்திக். ஆனால் இந்த படத்தில் வந்து அவர் ரோல் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அந்த ரோலுக்கு அவர் சூட் ஆகிருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சத்தியமாக சூட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அந்த ஒரு வில்லத்தனத்துடைய உச்சம் அப்படின்னு சொன்னால், ஐயோ ஸ்பாய்லர் ஆகிட்டா பரவாயில்ல, ஸ்பாய்லராக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த வில்லத்தனம் காட்டுறப்ப வந்து நம்மளுக்கு கொஞ்சமாவது ஒரு ஒரு மிரட்டல் இருக்கும் அப்படின்னு பார்த்தா பச்சை குழந்தைய பார்த்த ஒரு ஃபீல் எனக்கு இதெல்லாம் இருந்தது. சாரி ப்ரோ, நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டேனா அல்லது இவ்வளோ தான் அந்த கேரக்டர் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்கெட்ச் பண்ணிட்டாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் வில்லத்தனம் வந்து உங்களுக்கு சூட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கண்டிப்பாக இருக்குது. அப்புறமா இந்த படத்தில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தவங்க போனவங்க எல்லாருமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதே மாதிரி கொஞ்சம் இரிட்டேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல்யா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் செட்டே ஆகலை. ரொம்ப ஒரு மாதிரி ட்ராமாட்டிக்காக அப்படி இருந்த மாதிரி இருந்துச்சு. நடிப்புனாலே ட்ராமாட்டிக் தானடா அப்படின்னா இது வந்து டூ மச் ஆஃப் ட்ராமாட்டிக்காக எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஒரு இம்பேக்டே இல்லாத ஒரு
பெர்ஃபார்மன்ஸாக அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் இருந்துச்சு. ஓவராலாகவே பார்க்குறீங்கன்னா படத்தில் வந்து எமோஷன் சீக்வன்ஸ் வச்சுருக்காங்க, ஆனால் நம்மளால் எமோஷனாக கனெக்ட் ஆக முடியல. அதே மாதிரி பேட்ரியட்டிசம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா வச்சுருக்காங்க, ஆனால் எதுலேயுமே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு இம்பேக்ட் இந்த படம் வந்து நம்மளுக்கு கொடுக்கல. அதுதான் வந்து ஒரு வருத்தகரமான ஒரு விஷயம். டெக்னிக்கல் சைடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் திபு நினன் தாமஸ் அவருடைய பின்னணி இசை மிரட்டல், அதுவும் குறிப்பாக ஆர்யா அவர்களுக்கு போட்ட பிஜிஎம்மாக இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம கௌதம் ராம் கார்த்திக் அவருக்கு போட்டக்கூடிய பிஜிஎம்மாக இருக்கட்டும், ரெண்டுமே டாப் கிளாஸாக இருந்துச்சு. ஒரு ஹாலிவுட் லெவல் ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீலை வந்து அவங்களுடைய பிஜிஎம் வந்து தந்துச்சு. அதே மாதிரி கேமரா ஒர்க் அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் சைடில் வந்து எடிட்டிங் டிபார்ட்மெண்ட் இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு சில சீக்வன்ஸை வந்து வெட்டி தூக்கி எறிஞ்சிருக்கலாம், எந்த ஒரு தயவுதாட்சணை பாரபட்சணை எதுவுமே இல்லாமல் தூக்கியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி ஸ்பை த்ரில்லர், அந்த ஸ்பை த்ரில்லர் எந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னால், இப்போ துரந்தர் நம்மளுக்குலாம் கனெக்ட் ஆச்சு இல்லையா, அந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி இருந்திருக்கணும். பட் அது வந்து இந்த படத்தில் ரொம்ப மிஸ்ஸு. நான் அவங்களோட கம்பேர் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, அந்த ஒரு கனெக்டிவிட்டி வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஏனோ தானே ஒரு கதை ஓடுது, ஏதோ நம்மளும் வந்து ஓகேப்பா 150 ரூபா கொடுத்து 20 ரூபா பார்க்கிங்லாம் கொடுத்து 40 ரூபா காஃபிலாம் வாங்கி குடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரியே தேமேன்னு பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அது வந்து கொஞ்சம் எனக்கு பர்சனலாக என்னடா இது ஸ்பை த்ரில்லருக்குள்ளே எஃபெக்டே இல்லையாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓவராலாக ஒரு டீசெண்டான ஒரு ஆக்ஷன் ஸ்பை த்ரில்லர், பயங்கரமான ஆக்ஷன் படம் பார்க்கணும், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து தாராளமாக நீங்கள் வந்து இந்த படத்தை புக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி சில விஷயங்கள் நம்ம வந்து ஒரு கெஸ் பண்ணுவோம், ஓ இது உண்மையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி, பட் அது வந்து அப்படி இருக்காது. இல்லை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஒன்று நினைப்போம், ஆனால் அது வந்து இல்லை இதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. இந்த உண்மை இப்படிலாம் இருக்கும், இப்படிலாமா சொல்கிறேனே அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் மிஸ்டர் எக்ஸ் படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ஸ்லைட்லி டிசப்பாயிண்டிங் ஃபிலிம் தான் இந்த மிஸ்டர் எக்ஸ். இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 5க்கு 3 கொடுப்பேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸோட வீடியோஸாக ஒன்று பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க.